நில அளவை பதிவேடுகள் துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 376 நில அளவர்கள் மற்றும் 100 வரைவாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நில அளவை பதிவேடுகள் துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 376 நில அளவர்கள் மற்றும் 100 வரைவாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம், அதே போல நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய வட்டங்களில் 7000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 13.97 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 3 வட்ட செயல்முறை கிடங்கு வளாகங்களை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 332 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கும் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். இதை தவிர்த்து செய்தி, மக்கள் மற்றும் தொடர்புத்துறை சார்பில் பத்திரிகைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 42 பத்திரிகையாளர்களுக்கு மாதந்தோறும் 12,000 ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசு.